கற்பக விருட்ச மரம் ஒரு 6 இன்ச் உயரம், அதுக்கப்புறம் இது ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு இந்த மாதிரி வெவ்வேறு சைசஸ்ல இருக்கு. இது வந்து டேபிள் டாப் இருக்கிற மாதிரியான தோற்றம். ஸோ யூஸ்வலா வந்து அக்ஷய மரம்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்கிற விஷயத்த கண்டிப்பா வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி உள்ள இருக்கிறதா இந்த மாதிரி கற்பக விருட்ச மரம் சொல்லுவாங்க. நவகிரகம் சில கோவில்கள் இருக்கு அந்த மாதிரி சில பேர் வந்து வீட்டுல வாங்கி வச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல சின்ன கோவில் செட்டப் வீட்டுல வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இதுல வந்து இது எல்லாமே ரிமூவபிள், அழகா வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சண்முகநாதர்னு சொல்லுவாங்க, அதாவது ஆறுமுகம் முருகன். அடுத்தது லைட் வெயிட்ல முருகன், வேலோட முருகன் எல்லாருமே வந்து வேலோட தான் வருவாங்க. இது வந்து லைட் வெயிட், நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கும். அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இவருடைய உயரம் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 6 இன்ச் உயரம். மலேசியா முருகன், ஸோ மலேசியால முருகனுக்கு வந்து அந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி மாலை வச்ச மாதிரி இங்க முருகன் நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம். இவர் வந்து பாலமுருகன், பின்னாடி அழகா மயில் வந்து வித்தியாசமா இருக்கிற மாதிரி, ஒரு மயில் வேலோட நிற்கிற மாதிரி. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட விநாயகர் மட்டுமே வந்து 2 அடியில இருக்காரு விநாயகர். ஆமா, விநாயகர் மட்டும் 2 அடி. அப்புறம் ஒரு மரம் பின்னாடி மரத்தோட வரும். டோட்டலா வந்து ஒரு 30 இன்ச்சு உயரத்துல இருக்கிற விநாயகர், ரொம்ப சாலிடா ஹெவியா இருக்கு. இந்த விநாயகர் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ ரஃப்லி ஒரு இடம் மேலேயே கூட இருக்கு. 4 அடி உயரமுள்ள இருக்கிற நடராஜர். ஸோ நம்ம கிட்ட 4 இன்ச்ல ஆரம்பிச்சு 4 அடி வரைக்கும் இருக்கு. இது 6 அடியில கேட்டாலுமே அவங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். 2 அடியில 3 அடியில எல்லாம் நம்ம கிட்ட ரெடியாவே ஸ்டாக் இருக்கு. ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல டான்ஸ் கிளாஸ்க்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் ஸ்பான்சர் பண்றீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல ஃபினிஷ்லயும் நல்ல கலெக்ஷன்ஸ் அவைலபிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ECR கொட்டிவாக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் ஹேண்டிகிராஃப்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து சென்னையில் ஒரு ஃபேமஸான ஷாப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கப்புறமா ECR கொட்டிவாக்கத்தில் ஒரு வீடியோ போட்டோம். ஸோ நல்லா பிரம்மாண்டமாக இங்கே வந்து கொட்டிவாக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்டு அம்பத்தூர்லேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எங்கே நியர்பையோ கண்டிப்பாக போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸ், காப்பர் ஐட்டம்ஸ், பூஜை ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு குவாலிட்டி நல்லாவும், பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலைகள் வந்து வேற லெவலில் இருக்கும் இங்கே. ஸோ நம்மளுக்கு சின்ன சைஸ் 1 இன்ச்சு 2 இன்ச்ல இருந்து நம்மளுக்கு ஃபீட்டு இதில் நம்மளுக்கு ஒரு 3 அடி 4 அடி 5 அடி அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கூட இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துலாம். ஆக்சுவலி ஷாப்பு ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சாம்பிள் மட்டும் தான் வீடியோவில் காட்டுவாங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணீங்கன்னா எல்லாமே பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். அதே மாதிரி வெப்சைட் இருக்குது, நீங்கள் வெப்சைட் மூலமாக கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் உங்களுக்கு வேர்ல்டு வந்து கொரியர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோல போயிடலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க லொகேட்டா இருக்கு, அதே மாதிரி சென்னையில பிரான்ச்சஸ் இருந்தா பிரான்ச்சஸ் எங்க இருக்கு டீட்டெயிலா சொல்லிருக்கேன். ஸோ நம்ம ஷோரூம் நேம் வந்து மகிழ் ஹேண்டிகிராஃப்ட். ஸோ நம்ம வந்து பிரீமியம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிராஸ் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில 2 இடத்துல நம்ம ஸ்டோர் இருக்கு. ஒன்னு வந்து ECR கொட்டிவாக்கம், அண்ட் இன்னொரு வந்து அம்பத்தூர் OT பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து 1 இன்ச்ல இருந்து 6 ஃபீட் வரைக்கும் சாமி சிலைகள், விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய நம்ம கலெக்ஷன்ல ஸ்டோர்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம காப்பர்ல செய்யக்கூடிய சாமி விக்கிரகங்களும் நம்ம கிட்ட இருக்கு. ஐம்பொன்ல செய்யப்பட்டிருக்க காப்பு, பெண்டன்ட், மோதிரம், இந்த மாதிரி எல்லாமும் நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாம வெப்சைட்டும் நம்மளுக்கு இருக்கு. ஆன்லைன்லயும் கஸ்டமர்ஸ் வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்போ டெலிவரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க டெலிவரி கண்டிப்பா. இதுல எந்த பொருள் இந்தியா ஃபுல்லா எங்க இருந்து கால் பண்ணாலுமே நம்ம கொடுத்துடலாம். இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் கால் பண்ணிக்கிறாலுமே இன்டர்நேஷனல் டெலிவரியுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரி, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் பார்த்தலாமா? கண்டிப்பாக. நம்ம ஷாப்ல இருக்கிற விநாயகர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாச்சியோட ரவுண்ட் ஷேப் திருவாச்சியோட மேல யாழி இருக்க மாதிரி ஒரு 7 to 8 இன்ச்சஸ் உயரமுள்ள இருக்கிற விநாயகர். ஸோ அதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹிந்தி ஓம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஷோ பீஸா இல்ல கிஃப்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து 6 இன்ச் 6 அடி இந்த மாதிரி வெவ்வேறு சைஸஸ்ல இருக்கு. எல்லாமே வந்து பிரீமியம் பினிஷ்ல இருக்கும். கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப டீடைலிங்காவும் அழகா இருக்கும். இது வந்து விநாயகரும் லட்சுமியும் ஒரே பீடத்துக்கு மேல திருவாச்சியோட இருக்கிறது. அண்ட் அது கீழே இந்த மாதிரி ஒரு விநாயகர். விநாயகர் கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட ஒரு 100க்கும் கிட்டத்தட்ட 300 வெரைட்டிஸ் வந்து நம்ம கிட்ட விநாயகர் இருக்காங்க. இந்த விநாயகர் வந்து தாமரைக்கு மேல அவர் அமர்ந்திருக்க மாதிரியும் இங்க ஒரு மூஞ்சு, அதுல வந்து விநாயகர். இது வந்து அதாவது கொஞ்சம் சின்ன சைஸ்ல அது தாமரை விநாயகர். இங்க திருவாச்சியோட விநாயகர். பாத்தீங்கன்னா ஒரு விநாயகருமே அவ்வளவு யூனிக்கா இருக்கும். ஃபுல்லா வந்து இது வந்து இந்த கோவில்பட்டி விநாயகர் சொல்லுவாங்க, கற்பக விநாயகர். அந்த மாதிரி விநாயகர் கலெக்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. இது வந்து ரித்தி சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து விநாயகர் வந்து கூலா ஒரு ஈஸி சேர்ல உட்காந்து புக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அடுத்தது குழந்தை விநாயகர். குழந்தை விநாயகர் கையில லட்டு வச்சு இருக்கிற மாதிரி. சோ அடுத்தது இது ஒரு ரித்தி சித்தி விநாயகர்.
இங்க ஒரு விநாயகர், இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் விநாயகரும் ஒரே பீடத்துக்கு மேல தாமரை மேல அமர்ந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 2 இன்ச்லயே பாத்தீங்கன்னா 2 inch. கார்விங் ஒர்க்ல ரொம்ப டீடைலிங்கா அழகா இருக்கும். ஓகே. கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல கார் டேஷ்போர்ட்ல வைக்கணும் இல்ல ஸ்டடி டேபிள் வைக்கணும்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி சின்ன சைஸ்ல நம்ம கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே. இதுவும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு மாடர்ன் கணேஷன் சொல்லுவாங்க. ஓகே. கீழே ஒரு லட்டும் அதுக்கு மேல வந்து தும்பிக்கை மட்டும் இருக்கிற மாதிரி இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல கார்விங் ஒர்க்லாம் நீட்டாவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி விநாயகர். ஓகே. 12 இன்ச்ல. ஸோ 12 இன்ச்ல இருந்து நம்ம கிட்ட 2 அடி 3 அடி வரைக்கும் விநாயகர் கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஓகே. இங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பீடத்துக்கு மேல கூலா ஒரு அமர்ந்து காட்சி அளிக்கிற மாதிரியான தோற்றம். ஓகே. ஸோ விநாயகர்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, விநாயகர்ல இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட விநாயகர் மட்டுமே வந்து 2 அடியில இருக்காரு விநாயகர். ஆமா, விநாயகர் மட்டும் 2 அடி. அப்புறம் ஒரு மரம் பின்னாடி மரத்தோட வரும். டோட்டலா வந்து ஒரு 30 இன்ச்சு உயரத்துல இருக்கிற விநாயகர் ரொம்ப சாலிடா ஹெவியா இருக்கு. இந்த விநாயகர் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ ரஃப்லி ஒரு இடம் இருக்கு, மேலேயே கூட இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளவு பிரம்மாண்டமான விநாயகர் இந்த மாதிரி வேற வேற பேட்டர்ன்லயே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ மோஸ்டா இது வீட்டுல நம்ம எங்கெங்கெல்லாம் இது வைக்கிற மாதிரி இருக்கும்? சரி, இது வந்து வீட்டுக்கு பெரும்பாலும் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல பங்களாவா இருக்கு, இல்ல ஏதாவது ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க அந்த ரிசப்ஷன் ஏரியால, ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விநாயகர் பாத்தீங்கன்னா வெறும் 1 இன்ச் தான் இருப்பாரு இந்த விநாயகர். சின்ன சைஸ்ல அவ்வளவு டீடைலிங்கா டிஃபைனிங்கா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி நர்த்தன விநாயகர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு 2 இன்ச்ல கிளியரா நீட்டா இருக்கும். குழந்தை விநாயகரும் 1 இன்ச் உயரத்துல இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்காரு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1.5 இன்ச் உயரத்துல. ஸோ இந்த மாதிரி மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் யாராவது கொடுக்கணும் இல்ல மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கணும், இந்த மாதிரி விநாயகர் மட்டுமே இதுல வந்து நம்ம கிட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் சாம்பிள் மட்டும் தான் நம்ம காட்டுறோம். ஸோ இவர் பாத்தீங்கன்னா சண்முகநாதன் சொல்லுவாங்க, அதாவது ஆறுமுகம் முருகன். அடுத்தது லைட் வெயிட்ல முருகன், வேலோட முருகன் எல்லாருமே வந்து வேலோட தான் வருவாங்க. ஸோ இது வந்து லைட் வெயிட், நல்லா பினிஷிங் வந்து ரொம்ப டீடைலிங்கா இருக்கும். அடுத்தபடி இவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இவருடைய உயரம் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 6 இன்ச் உயரம். அண்ட் இது ஒரு பேட்டர்ன். எல்லாத்துமே வந்து மயிலும் வந்து பெரும்பாலும் வந்துடும். இது வந்து நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா சேல் ஆகக்கூடியது. மயில் வந்து தொகை வந்து ரொம்ப அழகா இங்க வர மாதிரியும், முருகருக்கு வேல் இந்த மாதிரி. அண்ட் இந்த சைஸ்ல இதுல இருக்கிற மயில் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இது வரைக்கும் மயில் தொகை வரும். அண்ட் இதுவும் வந்து நம்ம கிட்ட அதிகமா விற்பனை ஆகக்கூடிய முருகர் 8 இன்ச் உயரம் இருப்பாரு. சைட்ல மயிலும் இங்க ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி முருகர் கையில வேல் இருக்கும். ஸோ இந்த முருகர் வந்து திருவாச்சியோட இருக்கிற மாதிரி. அடுத்தபடியா இந்த முருகர் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் வள்ளி தெய்வானோட ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இது வந்து ரொம்ப ஃபைன் பினிஷ்ல சின்ன சைஸ் வெறும் 3 இன்ச் தான். கார் டேஷ்போர்டுக்கோ இல்ல யாருக்காவது நல்ல பினிஷ்ல கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். பக்கத்துல வந்து ஒரு 2.5 இன்ச், இது 2 இன்ச், இது 3 இன்ச். இது எல்லாமே வந்து நல்ல பினிஷ், ஃபைன் பினிஷிங்ல கார்விங் ரொம்ப டீடைலிங்கா தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த மாடல். இது பாலமுருகன். ஓகே. இது சின்ன சைஸ் கார் டேஷ்போர்ட் இருக்கனால வச்சுக்கலாம். நீங்க வள்ளி தெய்வானோட திருவாச்சியோட வச்சிருக்கிறோம். ஸோ இந்த முருகன் வந்து மலேசியா முருகன். ஸோ மலேசியால முருகனுக்கு அந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி மாலை வச்ச மாதிரி இங்க முருகன் நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம். இவர் வந்து பாலமுருகன், பின்னாடி அழகா மயில் வந்து வித்தியாசமா இருக்கிற மாதிரி, ஒரு மயில் வேலோட நிக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு 10 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய திருவாச்சியோட இருக்கக்கூடிய முருகன். ஓகே. இங்க ஒரு பேட்டர்ன். அண்ட் இது பாத்தீங்கன்னா மயில் மேல வந்து அமர்ந்திருக்க மாதிரியான தோற்றம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப புதுசா வந்து நம்ம கிட்ட இப்போ. அடுத்தது இந்த முருகன் வந்து கீழே ஒரு பாறை மேல பீடத்து மேல நிக்கிற மாதிரியும், மயிலுடைய தொகை ரொம்ப ஃபுல்லா ரவுண்டா நல்லா இருக்கிற மாதிரியான தோற்றம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஒர்க்லாம் வந்து ரொம்ப டீடைலா நல்லா இருக்கு. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஆமா. சோ அதுதான் நம்ம கடையுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த முருகர் பாத்தீங்கன்னா 2 அடி முருகர், மயிலும் வேலு சேவல் கொடியோட நிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். நல்ல பெரிய சைஸ்ல வீட்டுக்கு வாங்கி வைக்கிறதாலும் சரி, இல்ல வேற ஏதாவது கோவிலுக்கு வாங்கி வைக்கிறதாலும் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா எல்லாத்தையுமே காட்ட முடியுமான்னு தெரியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பெருமாள் கலெக்ஷன்ஸ். பெருமாள் கலெக்ஷன்ஸ்ல சின்னதுல இருந்து ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் உயரம், ஒரு 4 இன்ச், 3 இன்ச், 5 இன்ச் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து நம்ம கிட்ட 6 அடி உயரம் வரையும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆமா 2 இன்ச் 3 இன்ச்ல ஆரம்பிச்சு அடி வரையும் இருக்காங்க. 4 அடி 3 அடி 6 அடி வரையும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திருப்பதி பாலாஜி கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட வந்து ரொம்ப எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்.
நல்ல தெளிவா இந்த எல்லோ ஃபினிஷ் அண்ட் ஆன்டிக் ஃபினிஷ்ல பண்ணிருக்கோம். அந்த பிளாக் மார்க் எல்லாமே இந்த கார்விங் எல்லாம் நீட்டா தெரியறதுக்காக அந்த பிளாக் டச்சப் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்தபடியா சிவன் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்மெட்ல இருக்கு. இது வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான தோற்றம். அடுத்தது ஈஷா ஆதியோகி. இது வந்து குடும்பம், சிவ குடும்பம், சிவன் பார்வதி முருகர் விநாயகர் இருக்க மாதிரி இதெல்லாம் நிறைய சைஸஸ் இருக்கு. இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஒரு மாடல். இது வந்து சிவன் பார்வதி நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம். இது வந்து பிரதோஷ நாயகன் சொல்லுவாங்க. ஸோ நந்திக்கு மேல பார்வதியும் சிவனும் நின்றுட்ட மாதிரியான ஒரு தோற்றம். இங்க சிவன் வந்து தியானம் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அமர்ந்துட்டு, இது வந்து லிங்கம் வடிவத்துல சிவனுடைய முகம் இருக்கிற மாதிரி, மேல ஒரு நாகமும் இருக்கு. சோ அதே மாதிரி சிவன்ல இந்த ஒரு மாதிரியான இருக்கு. ஆதி யோகி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. அடுத்தபடியா நடராஜர் 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த மாதிரி 4 அடி வரைக்கும் நம்ம கிட்ட நடராஜர் சிலைகள் ரொம்ப பிரம்மாண்டமாவும் அழகாவும் நம்ம கிட்ட இருக்காரு. இப்ப வந்து பால திருப்புர சுந்தரி இந்த மாதிரி சின்ன சைஸ் 2.5-3 இன்ச்சு உயரத்துல இருந்து ஒரு 1 அடி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க. இது எல்லாமே வந்து சின்ன சைஸ்ல யூஸ்வலா வீட்டுக்கு வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி அழகா தாமரை மேல அவங்க அமர்ந்திருக்கிற மாதிரியான தோற்றம். ஒர்க் எல்லாமே வந்து முகமே வந்து சிரிச்சிட்டு ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, லக்ஷ்மியும் வெவ்வேறு சைசஸ்ல வேற ஒரு வடிவத்துல ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இந்த லக்ஷ்மி பாத்தீங்கன்னா ஆந்தைக்கு மேல வந்து அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு தோற்றம். இது வந்து ஒரு நார்மல் பீடத்துக்கு மேல அவங்க இருக்க மாதிரி தோட்டம். ஸோ இந்த சின்ன சைஸா இருந்தாலும் அவங்களுடைய ஃபேஸோடைய தெளிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுடைய ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்கா நீட்டா இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்ல தாமரைக்கு மேல அமர்ந்திருக்க மாதிரி, இதுவும் தாமரைக்கு மேல இருக்க மாதிரி. இதெல்லாம் சின்ன சைஸ், சின்ன பூஜை ரூமுக்கு இல்ல யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களே, புது வீட்டுக்கு போறவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லக்ஷ்மி எல்லாம் கலசத்தோட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தாமரை மேல அமர்ந்து கையில கலசமும் இங்க இந்த கையில இருந்து பொற்காசுகள் இங்க கொட்டுற மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ லக்ஷ்மியும் நம்ம கிட்ட நிறைய சைசஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வராகி அம்மன் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 இன்ச்ல இருந்து 1 ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட வராகி அம்மன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ரவுண்ட் பீடம் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கொயர் பீடம். ஸோ இந்த மாதிரி சைஸ் வாரியா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வராகி அம்மன் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நீட்டா இருக்கும். ஸோ இந்த வராகி அம்மன் பெரும்பாலும் எல்லா வராகி அம்மனும் 8 கைகள் கொண்டவங்க. இவங்களுக்கு திருவாச்சியோட வர்றது பார்த்தாலே தெரியும். முகம் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா இருக்கு. இந்த வராகி அம்மனுடைய உயரம் ஒரு 6 இன்ச்சு உயரம், திருவாச்சியோட இருக்கும். இந்த பிளாக் பினிஷ் வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகா எடுத்து காட்டுது. 8 கைகள் இவங்களுக்கு. இது திருவாச்சியே இல்லாம ஒரு 6-7 இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய வராகி அம்மன். இது வந்து ஒரு 1 அடி வரைக்கும் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. ராதா கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய கலெக்ஷன் இருக்கு. அண்ட் இதுல இது வந்து ஸ்பெஷலா ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஒரு ஊஞ்சல்ல வந்து 2 பேரும் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவும் ராதாவும். அண்ட் இது ரெகுலர் பிராஸ் மாதிரி இல்லாம அது கலர்ஃபுல்லா இருக்கணுக்காக இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே அழகாவும் நீட்டாவும் இது இருக்கும். பெயிண்ட் ஒர்க் இது ஸ்டோன் ஒர்க், பெயிண்ட் கிடையாது, ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே அது பக்கத்துல பாத்தீங்கன்னா சேம் இது பிளைனா பிராஸ் பினிஷ்ல நம்ம கிட்ட இருக்கும். மேல நல்லா ஒரு அழியோடைய முகம், எல்லாம் பெல் எல்லாம் கொடுத்து ஊஞ்சல் வந்து இந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்தது சிவன் பார்வதி நின்றுட்டு இருக்க மாதிரி. யூஸ்வலா இந்த மகா சிவராத்திரிக்கு வந்து இந்த மாதிரி வச்சு நின்றுட்டு இருக்க சிவனை வச்சு வழிபடுறது விசேஷம். நின்றுட்டு இருக்கிற சிவன் பார்வதி நம்ம கிட்ட 4 இன்ச்ல இருந்து ஒரு 2 அடி உயரம் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா இது ஒரு சைஸ், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு சைஸ் இருக்கும். அப்படியே அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இது வந்து 1.5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிவன் பார்வதி. நல்லா பிரம்மாண்டமா அழகா இருக்கும். ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா டீடைலிங்கா இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா வேல் 3 இன்ச் வேல், 4 இன்ச்சு 6 இன்ச்சு 9, 12 இந்த மாதிரி வேல். பெரும்பாலும் இந்த வேல் எல்லாமே பாத்தீங்கன்னா இது சின்ன சைஸ். இந்த சின்ன சைஸா இருந்தாலுமே கார் டேஷ்போர்டுக்கு எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். இல்ல சின்னதா பாக்கெட்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருந்து பட்டை இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் ஓம் இருக்க மாதிரியான இருக்கும். சோ இந்த வேல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 4 இன்ச்சஸ்ல இந்த மாதிரி இருக்கு. அதுலயே வந்து இதெல்லாம் வந்து 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ். இது வந்து ஓம் வேல் போட்டிருக்கும். இது ஒரு விசேஷம். பின்புறமும் பாத்தீங்கன்னாலும் ஓம் வேல் தான் இருக்கும். இது இன்னொரு ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இது வந்து கொஞ்சம் சைடா இருக்கிற மாதிரி ஓமும் வேலும் இருக்கும். அண்ட் இந்த அருவா பாத்தீங்கன்னா இந்த முனீஸ்வரன், கருப்பசாமி அவங்களுக்கு எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே ஸ்டாண்டோட இருக்கு. வீட்டு பூஜை ரூமுக்கு ரொம்ப பிரம்மாண்டமும் அழகா இருக்கும். அடுத்தபடியா இது வந்து திருப்பதி கோபுரம் சொல்லுவோம். திருப்பதியில இருக்கிற கோபுரமே அப்படி இருக்க மாதிரி, இங்க முன்னாடி வந்து ஏழுமலையான் இருக்க மாதிரி
நல்ல ஒரு அழகான தோற்றம். வீட்டுல நீங்களே உங்க வீட்லயே வந்து திருப்பதியை கொண்டு வந்து வச்சு நீங்க வழிபடணுன்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தபடியா ஆமை, பித்தளையே வந்து ஆமை வந்து வெவ்வேறு சைசஸ்லயும் வெவ்வேறு வடிவத்திலயும் இருக்கு. ஸோ இந்த ஆமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கு, அதாவது மகாமேருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேல இருக்கிற மாதிரியும் கீழே வந்து ஆமை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். அண்ட் ஆமை வந்து சின்ன சைஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப அழகா பினிஷிங் ரொம்ப டீடைலிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வாஸ்துக்காக யூஸ்வலா ஆமை வாங்கிக்கிறது வழக்கமா இருக்கும். அண்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆமை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி என்னை சுத்தி நல்ல ஒரு கார்விங் வந்து சூப்பரா இருக்கும். பாக்கிறதுக்கே வந்து தெளிவா நீட்டா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நால்வர்னு சொல்லுவாங்க. சோ நால்வர் இந்த மாதிரி 4 பேரும் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட 2 சைசஸ்ல இருக்கு. 4 இன்ச்சஸ்லயும் அதுக்கு அடுத்தபடி 6 இன்ச்சஸ்ல இருக்கு. ஸோ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனோட இருக்கிற மாதிரி சுவாமி வந்து இங்க அமர்ந்து இருக்கிற மாதிரி இது ஒரு 3 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸ் இந்த மாதிரி சைஸ் வாரியா ராகவேந்திர சுவாமிகளும் நம்ம கிட்ட இருக்காங்க. அதே மாதிரி புத்தா எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வரும். முகமும் பாதி உடம்பும் இருக்கிற மாதிரியான தோற்றம். இது ஃபுல்லா வந்து அவர் தியானம் பண்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. புத்தா வந்து 2 அடி உயரம் வரை இருக்கும். 1 அடி, 1.5 அடி, 2 அடி உயரம் இருக்கும். ஒர்க் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காகவும் அழகாகவும் இருக்கும். வந்து நவகிரகம் கோவில்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில பேர் வந்து வீட்டுல வாங்கி வச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல சின்ன கோவில் செட்டப் வீட்டுல வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இதுல வந்து இது எல்லாமே ரிமூவபிள், அழகா வந்து எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப நம்ம வச்சுக்கலாம். பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றது அதெல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா நீட்டா கிளியரா வந்து பண்ணிருக்காங்க. தண்ணி வடிகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. கற்பக விருட்ச மரம் ஒரு 6 இன்ச் உயரம், அதுக்கப்புறம் இது ஒரு 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு இந்த மாதிரி வெவ்வேறு சைசஸ்ல இருக்கு. இது வந்து டேபிள் டாப்ல இருக்கிற மாதிரியான தோற்றம். இதே வால் ஹேங்கிங்லயும் கற்பக விருட்ச மரம் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து அக்ஷய மரம்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்கிற விஷயத்த கண்டிப்பா வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி உள்ள இருக்கிறதா இந்த மாதிரி கற்பக விருட்ச மரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டு பூஜை ரூமுக்கோ இல்லை டெக்கரேஷனுக்கோ நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணாலும் கொரியர் மூலியமா உங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஷோரூம்ல எக்கச்சக்கமான சுவாமிகளுடைய விக்கிரகங்கள் நிறையவே இருக்கு. ஸோ எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காட்டியிருக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா 4 அடி உயரம் இருக்கிற நடராஜர். ஸோ நம்ம கிட்ட 4 இன்ச்ல ஆரம்பிச்சு 4 அடி வரைக்கும் இருக்கு. இது 6 அடியில கேட்டாலுமே அவங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். 2 அடியில 3 அடியில எல்லாம் நம்ம கிட்ட ரெடியாவே ஸ்டாக் இருக்கு. ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல டான்ஸ் கிளாஸ்க்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் ஸ்பான்சர் பண்றீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல ஃபினிஷ்லயும் நல்ல கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நம்ம கிட்ட இருக்கு. விளக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 500 வெரைட்டிஸ்க்கு மேல வந்து நம்ம கிட்ட விளக்கு வந்து இருக்கு. சோ வராகி அம்மன் விளக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வராகி அம்மனுடைய விளக்குலயே இத்தனை பேட்டர்ன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்தபடி கருமாரி அம்மன் விளக்கு, அம்மன் வந்து மேல இருக்கிற மாதிரி திருவாச்சோடு இருக்கிற மாதிரி, நீங்க வந்து ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம். இது துர்கை அம்மனுடைய விளக்கு. அப்படியே கீழே பெருமாள் விளக்கு, இது சங்கு சக்கர விளக்குல இவ்வளவு பேட்டர்ன் இருக்கு. பெருமாள் விளக்கு, சங்கு சக்கர விளக்குலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதுல இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல சங்கு சக்கர நாமம் வந்து புதுசா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி சின்னதா உங்க வீட்டுக்கோ இல்ல ஏதாவது கோவிலுக்கு இங்க வாங்கி கொடுக்கறதுனாலுமே வாங்கி கொடுப்போம். அடுத்தபடியா விநாயகர் விளக்கும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ். சோ அதுல இது வந்து காமாட்சி அம்மன் பேட்டர்ன் விளக்கு பேட்டர்ன்ல விநாயகரும் 2 சைடு வந்து மூஞ்சி இருக்கிற மாதிரி. இது ஒரு விநாயகர் விளக்கு, இது ஒரு விநாயகர் விளக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது லக்ஷ்மி, கஜலட்சுமி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி விளக்கு. லக்ஷ்மி டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ கரும்பும் கிளியும் கையில இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா அந்த ஹோல்சேலா இருக்கிற மாதிரியான அழகான ஒரு தோற்றம். அண்ட் இந்த கஜலட்சுமி விளக்கும் வந்து 2 சைடு கஜேந்திரா இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, இது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரியான விளக்கு. ஸோ விளக்கு கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அகல் விளக்கு மாதிரியும், இதுல வந்து ஸ்டாண்ட் இல்லாத மாதிரி, இந்த ஒரு விளக்குலயும் அவ்வளவு வித்தியாசமும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். இது வந்து ஓம் வேல் வச்ச மாதிரி ஒரு விளக்கு. ஓம் வேல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து ஓம் சரவண பவா போட்டு ஸ்டார்ல வந்து ஒரு விளக்கு இருக்கு. இந்த ஓம் விளக்கு, இதெல்லாம் வந்து இவ்வளவு டைப்ஸ் ஆஃப் விளக்குகள் இருக்கு. இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ இதுல காட்டினா ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து பச்சை கருப்புற விளக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வீட்டுல வந்து ஒரு நல்ல கோவில் மாதிரியான நறுமணம் வரணும் அப்படின்னா
இந்த விளக்கை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுல வந்து இங்க வந்து நார்மலா ஆயில் ஊத்தி திரி போட்டு விளக்கு ஏத்துற மாதிரி ஏத்திடணும். ஓகே. மேல வந்து கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம பச்சை கற்பூரம் இல்ல தண்ணி ஃபுல் பெட்டு அதுல பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த விளக்குடைய சூட்டுக்கு அந்த கற்பூரம் சூடாகி வீடு ஃபுல்லா வந்து ஸ்மெல் வந்து ஒரு கோவிலுக்குள்ள போனா எவ்வளவு நல்ல ஒரு வாசனை அந்த மாதிரி வாசனை வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வீட்டு பூஜை ரூம்லயும் சரி வீட்டு லிவிங் ஏரியாலயும் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த விளக்குல இப்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப அதிகமா நிறைய பேர் வாங்கக்கூடிய இந்த ஆறுமுக விளக்கு வந்து நம்ம கிட்ட ரெடியா அவைலபிளா இருக்கு. இந்த ஆறுமுக விளக்கு வந்து இங்க வந்து 6 விளக்கு அகல் விளக்கு வச்சிருக்க மாதிரி நடுவுல ஒரு 6 இன்ச் வேல், இந்த வேலும் வந்து ரொம்ப நீட்டா கிளியரா வந்திருக்கு. ஒரு சைடு வந்து வேல்ல ஒரு சைடு பட்டையும் இன்னொரு புறம் வந்து ஓம்னு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த விளக்கு பாத்தீங்கன்னா அழகா மயில் வந்து ஒரு பீடத்துக்கு மேல நின்றுட்டு இருக்க மாதிரி முன்னாடி வந்து ஒரு அகல் விளக்கு வச்சிருக்காங்க. ஸோ முருகருக்கு கிருஷ்ணருக்கு இல்ல உங்க வீட்டு பூஜை ரூமுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்க வைக்கணும்னு வச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இது பாத்தீங்கன்னா கற்பக விருட்சம் மரத்தோடைய விளக்கு. கற்பக விருட்சம் டேபிள் டாப்பாவும் வால் ஹேங்கிங்ல வரும். இது விளக்கு பேட்டர்ன்லயே வந்து இது வந்து குத்து விளக்கு மாதிரி மேல அன்னம் இருக்க மாதிரி 5 முக விளக்கு. இந்த மாதிரி நிறைய பாவி விளக்கு, கேரளா விளக்கு, கேரளா காஞ்சி விளக்கு, ஐயப்பன் விளக்கு, நகாசு அதிகமா இருக்கக்கூடிய விளக்கு, இந்த மாதிரி வந்து விளக்கு 5 அடி வரைக்கும் நம்ம கிட்ட ரெடியாவே அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு 3 இன்ச்ல ஒரு 6 இன்ச்ல ஆரம்பிச்சு 5 அடி உயரம் வரைக்கும் விளக்கு வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்தது நம்ம காப்பர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம பாக்குறது காப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். காப்பர் செம்புல செய்யப்பட்டிருக்கிற சாமி சிலைகள். இதுல வந்து வராகி அம்மன். சோ இவங்க பாத்தீங்கன்னா வராகி அம்மன் 8 கைகள் கொண்ட வராகி அம்மன். அதுலயே வந்து 2 கைகள் கொண்டவங்க இருக்காங்க. இவங்களுடைய உயரம் வந்து 4 இன்ச் உயரம். 4 இன்ச் நல்லா சாலிடா ஃபுல் காப்பர்ல செஞ்சு ஒரு மாதிரி ஆன்டிக் பினிஷ்ல கொடுக்கறதுனால பாக்குறதுக்கே அவ்வளவு நீட்டாவும் நேச்சுரலாவும் இருக்கு. இது வந்து லக்ஷ்மி ஹயகிரிவர். சோ லக்ஷ்மி வந்து ஹயகிரிவர் வந்து லக்ஷ்மி கையில வச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு அழகான விக்கிரகம். ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு மஸ்குலரான ஒரு தோற்றம். ரொம்ப நீட்டா கம்பீரமா இருக்கு. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கருடர். கருடாழ்வார்னு சொல்லுவாங்க. இங்க கழுகு வடிவத்துல இருக்கக்கூடிய இவரும் வந்து ஃபுல் காப்பர்ல இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. அடுத்தபடியா பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி இங்க திருவாச்சியோட இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கருடாழ்வார் இருக்க மாதிரி 4 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு அழகான தோற்றம். இந்த கார் டேஷ்போர்டுக்கு வீட்டு பூஜை ரூமுக்குமே நம்ம வாங்கிக்கலாம். பஞ்சமுக ஹனுமான் காப்பர்லயே பஞ்சமுக ஹனுமான் ஒரு 5 இன்ச் உயரத்துல இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. ஆமா பஞ்சமுக ஹனுமான் சொல்லிட்டு. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் காப்பர்லயே வந்து விநாயகர் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். இதோட ஸ்பெஷல் என்னன்னா இது வெறும் 2 இன்ச் தான் இருக்கும். அதோட ஒர்க் எல்லாமே அவ்வளவு நீட்டா தெளிவா இருக்கும். புதுசா கார் வாங்கி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இல்ல உங்களுடைய ஓன் காருக்கு வாங்கி வைக்கிறாலுமே இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய வருத்தம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தபடியா லக்ஷ்மி. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து தாமரையில இருக்க மாதிரி கையில இருந்து ஒரு கலச பானையில இருந்து பொற்காசுகள் கொட்டுற மாதிரியான ஒரு தோற்றம். அண்ட் சரஸ்வதியில இத்தனை வகையான சரஸ்வதி அன்னத்துக்கு மேல இருக்கிற மாதிரி தாமரைக்கு மேல அமர்ந்திருக்க மாதிரி பீடத்துக்கு மேல அமர்ந்திருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வடிவத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி இல்ல லலிதா தேவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விக்கிரகம் இந்த மாதிரி வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் காப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்ல இருந்து ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. 2 இன்ச்ல இருந்து 6 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். பெரும்பாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் காப்பர்ல இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா முருகர். இந்த மாதிரி முருகர் வந்து 3 இன்ச் 3.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் முருகர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்தபடியா பசு கண்ணுக்குட்டி. இதுவும் வந்து ஃபுல் காப்பர்ல காப்பர் பினிஷ்லயே ரொம்ப அழகா தெளிவா இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து அந்த கார்விங் ஒர்க் எல்லாம் நல்லா டீடைலிங்காவும் அழகாவும் இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் பிராஸ் சிலைகள் அண்ட் காப்பர் சிலைகள் நிறையவே காட்டியிருந்தேன். மினியேச்சர் கலெக்ஷன்ஸும் காட்டியிருந்தேன். அண்ட் முழுசா நம்ம போடுறதுனா லென்த் வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக கண்டிப்பா. அதே மாதிரி விளக்கு வெரைட்டிஸ் எல்லாம் காட்டிட்டு இருந்தோம். ஸோ காட்டாதது வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஹோம் டெக்கரேட்டமா இருக்கட்டும், தசாவதாரம், அஷ்டலட்சுமி, கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ் அது மாதிரி நிறையவே வந்து காட்ட முடியாம இருக்கும். டைரக்டா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு வீடியோ கால் வேணும்னாலுமே வீடியோ கால் பண்ணிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல வீடியோல பார்த்தது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணினாலுமே அதோடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். பிரைஸ் இந்த வீடியோல கொடுக்காததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, மன்னிக்கணும். வாட்ஸ்அப் பண்ணுங்க, இமீடியட்டா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் அதோட டீடைல் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அண்ட் நீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சு நீங்க சொன்னீங்கனாலுமே
நம்ம கிட்ட இருக்கிற வேரியேஷன் இல்ல நீங்க உங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட இருந்தாலுமே நமக்கு ஈஸியா ஷேர் பண்ணிடலாம். ஓகே, ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ? சார் ஷாப் ஓப்பன் டைம் 2 ஸ்டோருமே வந்து ஈஸிஆர் நம்பத்து ரெண்டுமே வந்து மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 8 o'clock வரையும் இருக்கு. ஓகே, 10 to 8. 10 to 8 எல்லா நாளுமே இருக்கு. ஸோ லீவ் நாள் என்னைக்குமே கிடையாது. ஓகே, அண்ட் லஞ்ச் ஹார்ஸ்லாம் எப்பவும் கிடையாது. எனி டைம் யாரானாலும் டேரக்டா வாக்கிங் வந்தாலும் வரலாம். ஓகே, இப்போ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க அவங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? அதுதான் ஒண்ணு நம்ம வெப்சைட் இருக்கு. வெப்சைட்ல போயிட்டு அவங்களே ஆர்டர் பண்ணாலும் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட 2 வெப்சைட் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவா பிராஸ் ஐடல்ஸ்க்காகவே வச்சிருக்கோம். அது வந்து brasidols.com வெப்சைட் போனாலே நம்ம கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மகிழ் handicraft.com போனா இந்த கருங்காலி, கிறிஸ்டல்ஸ், ஐம்பொன், காப்பர், சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சோ அதுல பார்த்து அதுலயே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுலயே இது பண்ணிக்கலாம். இல்ல வெப்சைட் கன்வீனியன்ட்டா இல்லன்னு நினைக்கிறவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலுமே நாங்க வந்து போட்டோஸ், சைஸஸ், பிரைசஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம வாட்ஸ்அப் மூலமா அனுப்புவோம். அவங்க அது மூலமா செலக்ட் பண்ணி ஆர்டர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டா நம்ம கொரியர் மூலமா சேஃபா பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே, சோ கொரியர்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபாஸ்டா வரும்? பெரும்பாலும் ஒரே நாள்ல போறதா இருக்கும். சில பேர்லாம் ஈவினிங் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, மறுநாள் காலையிலேயே டெலிவரி ஆகுற கேசஸும் இருக்கு. சில இடங்கள்ல சில காரணங்களால ஒரு 2-3 நாள் டிலே ஆகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் வந்து ஒரே நாள்ல 2 நாள்ல வந்து நம்ம சவுத் ஃபுல்லா டெலிவரி ஆயிடும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு, பட் ஃபுல்லாக கவர் பண்ணல. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வர முடியலன்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் இருக்குது, அதில் கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் கொரியர் வந்து உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க. பக்காவாக உங்கள் இடத்துக்கு வந்து கொரியர் வந்து வந்துடும். அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 இடத்துல இந்த ஷாப் வந்து இருக்குது. ஸோ ஈசிஆர் கொட்டிவாக்கம் அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது. அதே மாதிரி அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட் தான், அங்கே ஒரு ஷாப் இருக்குது. டோட்டலாக 2 ஷாப் சென்னையில் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பையோ கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. எல்லா ஐட்டம்ஸுமே நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சாமி சிலைகள்லாம் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த 1 inch 2 inch பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஒர்க் வந்து அவ்வளவு ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துலாம். ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான். ஸோ வீடியோல என்னென்ன பாத்தீங்களோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்ல போய் பாருங்க. இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சைஸஸ் என்னென்ன சைஸஸ், அதே மாதிரி பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம சேனலோட நேமை வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க, கைட் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை.